அவரை வா என் தலைவன் இருக்கான் தொட்டு பாருன்னு, நீ தொட்டு பாருன்னு ஒன்ன கூப்பிடு. விஜயை தொட்டு பாருன்னு கேட்டா என்ன இது? தொட்டுப்பார். கல்லூரி மாணவர்கள் அவ்வளோ திரண்டு வருவாங்க. கல்லூரி மாணவர்கள் டேய் இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாணவர் செல்வங்கள ஒரு தொழில் பண்ணி அவங்க குடும்பத்தில 1008 பிரச்சனையில பிள்ளைகள படிக்க வச்சா, நீ இங்க சண்டை போட்டா கல்லூரி மாணவர்கள் வருவாங்கற. யார்ட்ட கேட்டுடா அத சொல்ற? பயிற்சியாளர்கள் வேணும். அரசியல் பயிற்சியாளர்கள். அது புஷி ஆனந்த் இருக்காரு, ஆதவ அர்ஜுனா புஷி ஆனந்துக்கே பேச தெரியாது. நான் ஆதவ அர்ஜுனா என்ன பேசுறாரு? வா தொட்டு பார். அவர் சும்மா இருக்காரு. சிஎம் வந்து அவர் போக்குல சிவரேன்ட்டு இருக்காரு. என்னைக்கு அவர் தொட்டு பாருன்னு என்னைக்கு கேட்டார்? வம்புக்கு வான்னு கேட்டிருக்காரா? எனக்கு தெரிஞ்சு அவரு ரொம்ப சாஃப்ட்டா போயிட்டு இருக்காரு. அவரை வா என் தலைவன் இருக்கான் தொட்டு பாருன்னு, நீ தொட்டு பாருன்னு ஒன்ன கூப்பிடு. விஜயை தொட்டு பாருன்னு கேட்டா என்ன இது? தொட்டுப்பார். கல்லூரி மாணவர்கள் அவ்வளோ திரண்டு வருவாங்க. கல்லூரி மாணவர்கள் டேய் இன்னைக்கு படிக்க வைக்கிறதுக்கு அந்த மாணவர் செல்வங்கள ஒரு தொழில் பண்ணி அவங்க குடும்பத்தில 1008 பிரச்சனையில பிள்ளைகள படிக்க வச்சா, நீ இங்க சண்டை போட்டா கல்லூரி மாணவர்கள் வருவாங்கற. யார்ட்ட கேட்டுடா அத சொல்ற? கல்லூரி மாணவர்கள் அவ்வளோ இளிச்சவாயங்களா? இல்ல அந்த குடும்பங்கள்லாம் இளிச்சவாயங்களா? வன்முறைக்கும் சண்டைக்கும் அவங்க பெத்து வளர்த்துருக்காங்க. அந்த பிள்ளைய எதுக்கா பெத்து வளர்த்துருக்காங்க? பார்த்து பேசணும் சார். கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் வன்முறையை தூண்ட வழி சொல்லி கொடுக்கக்கூடாது. நீங்க பேசியிருப்பீங்க ஒரு இதில பேசுறாரு. நீ தொட்டுப்பார் கல்லூரி மாணவர்கள் வருவாங்க. எவ்வளோ பெரிய தப்பு சார். ஒவ்வொருத்தனும் ஆப்பா ஆத்தா வயித்த கையில பிடிச்சு இது பண்ணிட்டு விவசாயம் பண்ணி கூலி தொழில் எப்படியாவது நம்ம பிள்ளை படிச்சு ஒரு வேலைக்கு போயிட மாட்டான்னு சொன்னா, அவங்கெல்லாம் இங்க வருவாங்களாம் சண்டைக்கு. அதனால தான் நமக்கு கோபம் வருது சார். நம்ம ஹீரோ நம்ம அவரை ரியலாவும் ஹீரோவா பார்க்குறோம். அவரை இப்படியெல்லாம் ஒரு இந்த மாதிரி ஒரு தவறான வழிக்கெல்லாம் கொண்டு போகும்போது நமக்கு கோபம் வருமா வராதா சார்? புஷி ஆனந்துக்கு வந்து ஒரு அரசியல் அனுபவம் இருக்குல்ல. பாண்டிச்சேரியில இருந்த ஒரு அனுபவம் இருக்கு. அப்படி நான் சாராய வித்த அனுபவமா? என்ன அனுபவம் சார்? அவர் என்ன பண்ணிட்டாரு அங்க சாதனை? எதுவுமே பண்ணல சார். ஏதோ ஒரு விஜய் கூடல இருக்காரு. அங்க ஒரு சின்ன தொகுதி சார். ஒரு உங்களுக்கே தெரியும். ஒரு கவுன்சிலர் சீட்டுக்கு கூட நம்ம இடத்த விட அங்க கம்மியான ஓட்டு சார். அதுல ஏதோ ஒரு ரூட்ல பிடிச்சு எடுத்து ஏதோ ஒரு ஜெயித்திருக்காரு. இல்லன்னு சொல்லல. அதுக்காகவே ஒரு பெரிய அரசியல்வாதியா?